அண்ட் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க, உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும், சூப்பரா இருக்கும். இனிமே ஃபியூச்சரே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். இந்த மாரிலாம் நெறைய சொல்றாங்க. பட் இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து இந்த மாரி பீட் பண்ணுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் வேலை இருக்காது. இந்த மாரி நெறைய சொல்றாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி உண்மையா எப்படி ஒர்த்தா ப்ரோ? இல்ல ஒர்த் இல்லையா? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து உங்க அட்மிஷன்ஸ்லேருந்து நீங்க கடைசி உங்க சேலரி பேக்கேஜ் வாங்குற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலா நான் வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி தரேன். ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் உங்களுக்கு வேணுமோ, அந்த பார்ட் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எப்படின்னா, இது என்ன இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது பேசிக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி நீங்க வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல்ல நீங்க வந்து படிப்பீங்க. ஸோ இதில வந்து நீங்க கோடிங், நெறைய புரோகிராமிங் லாங்குவேஜஸ் இதெல்லாம் வந்து கன்சிஸ்ட் பண்ணி நீங்க வந்து படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸா இந்த ஒரு கோர்ஸா இருக்கும். அண்ட் இதில வந்து ஏதோ நீங்க ஜஸ்ட் கோடிங் மட்டும் பண்ணாம, இது ஒரு டெக்னாலஜி இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது? இத வந்து எப்படி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாங்க? எப்படி ஒரு ஆப் டெவலப் பண்றாங்க? இத பத்தி உள்ள கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்மே நீங்க இந்த புரோகிராம்ல படிப்பீங்க. இத நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரா தான் நீங்க வந்து ஆவீங்க. அண்ட் இந்த புரோகிராம யார் ப்ரோ சூஸ் பண்ணலாம்? இந்த புரோகிராம் வந்து எனக்கு நல்ல டேலண்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். எங்க வீட்லயும் நெறைய சொல்றாங்க அப்படின்னா, போகலாமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ யார் இந்த புரோகிராம எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு டெஸ்க் ஜாப் அதாவது என்ன உட்கார்ந்து வேலை பார்க்கறது எனக்கு சுத்தமா பிடிக்காது ப்ரோ. அது நம்ம ஏரியாவே கிடையாது அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு இதுக்குள்ள வந்துராதீங்க. உங்களுக்கு இது கம்ப்ளீட்லி ஒரு டெஸ்க் ஜாபா தான் இருக்கும். அண்ட் அதே மாரி கோடிங் வந்து எனக்கு ஒரு ஆப்ஷனலா இருக்கும் ப்ரோ. எனக்கு சும்மா எனக்கு கோடிங் ஏதோ படிக்கணும் அப்படின்னு மட்டும் வரீங்க அப்படின்னா, அப்படியும் கண்டிப்பா இதுக்குள்ள நீங்க வரக்கூடாது. இது பியூர்லி 100% கோடிங்கா தான் இருக்கும். பட் யார் வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ வந்து எனக்கு லாங் ஹவர்ஸ் எனக்கு ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன் ப்ரோ. எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன விட்டு என்னால ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போ முடியும். நான் ரொம்ப 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 வந்து நான் எக்ஸ்ட்ரார்டினரியா நான் திங்க் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதே மாரி பார்த்துட்டீங்கன்னா, என்னால முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இந்த ஃபீல்ட்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால இதுல வந்து சர்வை பண்ண முடியும். அண்ட் அதே மாரி நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட் லேர்னரா இருக்கணும். வரிசையா வந்து சாஃப்ட்வேர்ஸ் புதுசு புதுசா வந்து ஒவ்வொரு 5 வருஷம், 10 வருஷத்துக்கு அப்டேட் ஆயிட்டு தான் இருக்கும். அத நீங்க அப்டேட் பண்ற ஒரு பெர்சனா இருக்கணும். சரி ப்ரோ ஓகே. இப்ப நான் வந்து என்ன மாரி சப்ஜெக்ட்ஸ்லாம் எனக்கு படிக்க வேண்டியது இருக்கும்? இப்ப நான் புரோகிராமா வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா, என்ன மாரி சிலபஸ் எனக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சி, பைத்தான் பேசிக்ஸ் இதெல்லாம் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மேத்ஸ் நீங்க படிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து லாஜிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் இந்த மாரி சப்ஜெக்ட்ஸ் நீங்க வந்து படிப்பீங்க. அண்ட் 2வது வருஷம் கொஞ்சம் அட்வான்ஸா போய் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ்னா என்ன, டிஎஸ் இதெல்லாம் பத்தி நீங்க வந்து படிப்பீங்க. ஆப்ஸ், டெவாப்ஸ் இத பத்தியுமே நீங்க வந்து படிப்பீங்க. ஸோ ஜாவா, சி பிளஸ் பிளஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது எஸ்கியூஎல்னு சொல்லுவாங்க. ஸோ இத பத்தி உள்ள கம்ப்ளீட் டீடைல்ஸ நீங்க 2வது வருஷம் நீங்க படிப்பீங்க. அண்ட் 3வது வருஷம் கொஞ்சம் கூட நீங்க அட்வான்ஸ்டா போய் ஓஎஸ்னா என்ன, அது ஓஎஸ்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பத்தி படிப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வெப் டெவலப்மெண்ட்ட நீங்களே பண்ண மாரி இருக்கும். ஸோ நிறைய காலேஜஸ்ல ப்ராஜெக்ட்ஸா குடுத்துருவாங்க. உங்க மினி ப்ராஜெக்ட் மாரி பண்ணுங்க, வெப் டெவலப் பண்ணுங்க, கஸ்டமர்ஸ்ட்ட போய் நீங்க வந்து ஒரு ஆர்டர் எடுத்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ உங்களுக்கு டைரக்ட்டா குடுப்பாங்க. அண்ட் 4த் இயர் வில் பி டூ டஃப். எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து ஏஐஎம்எல் ஏன்னா இப்போ வந்து ஏஐஎம்எல்லாம் சப்ஜெக்ட்ஸாவே நீங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிறபோது நீங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், மெஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், கிளவுட் கம்ப்யூட்டிங் இது எல்லாமே நீங்க வந்து 4த் இயர்ல டெஃபினட்டா நீங்க வந்து படிப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் 4த் இயர்ல ஒரு முதல் செமஸ்டர் மட்டும் தான் நீங்க வந்து படிக்கிற மாரி இருக்கும். லாஸ்ட் செமஸ்டர் வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் ஒண்ணு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் உங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக. பட் இந்த ஒரு சிலபஸ் தான் உங்கள வந்து பெரிய ஜாப்ல லேண்ட் அப் ஆக போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நீங்க டெஃபினட்டா நீங்க அதுக்கேத்த மாரி ஒரு வொர்க் பண்ணணும். சரி ப்ரோ ஓகே. நீங்க சொன்ன மாரி நான் 4 வருஷம் முடிச்சுட்டேன். இப்ப இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்றது? என்ன மாரி கெரியர் வந்து எனக்கு வரும்? என்ன மாரி கெரியர்ல நான் வந்து முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இத நான் உங்களுக்கு கிளியரா பிரேக் டவுன் பண்ணி தரேன். ஒன்ஸ் நீங்க பிடெக் கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சோனே நீங்க ஒரு என்ஜினியர் ஆயிடுறீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 4 விதமான பாத் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 1 சாஃப்ட்வேர் என்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு நீங்க போலாம். அதுக்கப்புறம் இல்ல எனக்கு அந்த சைடு வேணாம் ப்ரோ. எனக்கு வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டா மாறணும் அப்படின்னா, நீங்க டேட்டா சைட் கம்ப்ளீட்லி நீங்க வந்து போகலாம். இல்ல எனக்கு அந்த சைடு வேணாம் அப்படின்னா, எனக்கு சைபர் செக்யூரிட்டி சைடுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுவாவும் நீங்க சேஞ்ச் ஆக்கிக்க முடியும். எனக்கு இது 2மே வேணாம் ப்ரோ. கொஞ்சம் வந்து கோடிங் கம்மியா இருக்க மாரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்வியஸ்லி கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ அதாவது டெவாப்ஸ் இந்த மாரி எல்லாம் இருக்கு. ஏடபிள்யூஎஸ் இது எல்லாமே வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் வரும். இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, ஸ்டோரேஜ் மேனேஜ்மென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீல்ட் ஆஃப் லைன்ல நீங்க வந்து போயிருவீங்க. அண்ட் இது எதுவுமே நமக்கு வேணாம் ப்ரோ. நான் ஓனாவே பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஆண்டர்பிரினரோ, ஃப்ரீலான்ஸரா நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதுவுமே நீங்க வந்து உங்க ஜர்னிய நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். யாருக்கு தெரியும் உங்க ஓன் ஸ்டார்ட் அப்பே நீங்க வந்து ஃபியூ இயர்ஸ்ல நீங்க பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் நம்ம சேனல்லேருந்தே இருக்கிற ஒரு ஃபாலோ பண்ற ஒரு பையன் ஒரு 4 வருஷம் முன்னாடியே ஃபாலோ பண்ணிருக்கான். எஸ்ஆர்எம்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ அவன் ஓன் ஸ்டார்ட் அப் வச்சிருக்கான். ஸோ ரோபோட்டிக் ஸ்டார்ட் அப். ஸோ டெஃபினட்டா உங்களாலேயும் வந்து அது பண்ண முடியும். ஸோ
நோ ஒன் நோஸ் ஹூ இஸ் கோனா பிகம் ஹூ அப்படிங்கிறது தான். சரி ப்ரோ எல்லாம் ஓகே. பட் ஆனா எனக்கு ரியாலிட்டி, எனக்கு சிச்சுவேஷன் இங்க எனக்கு சேலரி தான் எனக்கு முக்கியம். நான் படிச்சு முடிக்கிறேன் எனக்கு ஒரு வேலைக்கு. அப்படிங்கிறபோது எனக்கு என்ன மாரி சேலரி கிடைக்கும்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதையுமே நான் வந்து சொல்றேன். நீங்க வந்து ஒரு டயர் 3 காலேஜ்ல இல்ல டயர் 4 காலேஜ்ல முடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு 3லேருந்து 4 லட்ச ரூவா தான் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஏன்னா ஒரு ஃப்ரெஷரா உங்களுக்கு வந்து ஒரு டயர் 3 காலேஜஸ்ல அவ்வளோதான் கம்பெனிஸ் வரும். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப ரியாலிட்டி. நெறைய காலேஜஸ்ல 2 லட்ச ரூவாய்க்கு கூட போறாங்க. ஆனா அதுவுமே வந்து உண்மதான். பட் இல்ல ப்ரோ, நான் வந்து ஒரு டயர் 2 காலேஜ்ல நான் படிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 6 லட்ச ரூவாலேருந்து மேக்ஸிமம் 10 லட்ச ரூவா வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சம்பளமா கிடைக்கும். பட் இல்ல ப்ரோ, எனக்கு வந்து இந்த டாப் டயர் 1 காலேஜ் இந்த அண்ணா யுனிவர்சிட்டி, ஐஐடிஸ் இந்த மாரி நான் போறேன் அப்படின்னா, அது வந்து உங்க கிரவுண்ட் தான். பிகாஸ் என்னன்னா, உங்க ஸ்டார்ட்டிங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 லட்ச ரூவாலேருந்து 1,50,00,000 2,50,00,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போ ரீசென்ட்டா கூட ஹைதராபாத்ல ஒரு பையனுக்கு ஒரு 2,50,00,000 ரூவா பேக்கேஜ் கிடைச்சுச்சு. ஸோ அது வந்து உங்களோட திறமை, தனிப்பட்ட திறமைய பொறுத்து தான் இது எல்லாமே. சரி ப்ரோ, ஸ்கில்லுங்கிறீங்க. அப்ப நான் வந்து காலேஜ் போய் என்ன மாரி ஸ்கில் நான் டெவலப் பண்ணலாம் அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ அத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதாச்சும் ஒரு ப்ரோகிராம் லாங்குவேஜ்ல நீங்க படிக்கும்போதே நல்லா வந்து ஸ்கில்ஃபுல் ஆயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானா இருக்கட்டும், இல்ல ஜாவாவா இருக்கட்டும், எனிதிங்ல ரொம்ப ஸ்கில்ஃபுல் ஆயிருங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்ஏ அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உங்க பிளேஸ்மெண்ட்ஸ்ல. அண்ட் அதுக்கப்புறம் கிட்ஹப் இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, இது எல்லாமே வந்து கோடர்ஸ்க்கான வந்து ஒரு ஸ்பேஸ். ஸோ இதுலலாம் உங்க கோட நீங்க வந்து நெறைய இடத்துல வந்து சப்மிட் பண்ணுங்க. ஸோ உங்க போர்ட்ஃபோலியோவை டெஃபினட்டா பில்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி வெப்போட பேசிக்ஸ், அதாவது ஒரு வெப் டெவலப் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பேசிக்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஏதோ தியரியா பேப்பர்ல படிக்கிறது கிடையாது. உங்க ஸ்கில்ல டைரக்டா ஆன் பேப்பர்ல இல்லாம உங்க ஸ்கில்ல ஆன் மைண்ட்ல நீங்க வந்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப டெஃபினட்டா உங்களை வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு சிஎஸ்சியும் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, ஏஐயும் கிடைச்சிருக்கு, ஐடியும் கிடைச்சிருக்கு, டேட்டா சயின்ஸும் கிடைச்சிருக்கு. இப்போ இது 4 நேரத்துல எது எனக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். இதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படின்னா, சிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து நிறைய ப்ராடான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிலையுமே நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ சிஎஸ்சி எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அதுதான் இருக்கலே சேஃபஸ்ட் ஆப்ஷனு. ஏஐடிஎஸ் வந்து எப்படின்னா ஹை ரிவார்ட்ஸ் கொடுக்கும். பட் ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நீஷ். ஸோ அந்த ஏஐடிஎஸ்ங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் மட்டும் தான் போக முடியும். ஸோ அதில் மட்டும்தான் உங்களால் ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். ஆனால் அதில் ரிஸ்க்கும் அதிகம், ஆனால் ரிவார்டும் அதுக்கேற்ற மாதிரி அதிகம். ஐடி வந்து எப்படின்னா சிஎஸ்சியோடைய சிமிலர் கோர்ஸ் தான். பட் ஆனால் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அந்த நாலேஜோடைய டெப்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது ஐடியில். பட் ஐடியும் சிஎஸ்சியும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் இப்போ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஎஸ்சி எடுக்கிறது ரொம்ப ஆப்டான விஷயம். அண்ட் இந்த கோர்ஸ் பற்றியும் ஒரு 2-3 மித் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். பொதுவாக வந்து நான் இந்த கோர்ஸ் எடுத்தாலே நான் ரொம்ப ஹை சேலரி போயிடுவேன் அப்படிங்கிறது சத்தியமாக கிடையாது. அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், கோடிங்கிறது வெறும் டைப்பிங் தான் ப்ரோ. நான் சும்மா டைப் பண்ணி அடித்தாலே எனக்கு கோடிங் வந்துடும் அப்படிங்கிறதும் சத்தியமாக கிடையாது. கோடிங்கிறது அது பெரிய ஒரு நாலேஜ் வேணும். நீங்கள் வந்து உங்கள் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப 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 ஹையாக இருக்கணும். அண்ட் 3வது மித்து, ஏஐ வந்து ப்ரோக்ராமர்ஸை ரீப்ளேஸ் பண்ணும். சத்தியமாக கிடையாது. அது எந்த காலத்துலையுமே நடக்காது. மேபி ஆப்டிமைஸ் பண்ணலாமே தவிர அது 100% ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் 100% கிடையாது. நீங்கள் ஒரு ரொம்ப ஆவரேஜ் ப்ரோகிராமராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ரீப்ளேஸ் பண்ணி தூக்கி போட்டுரும். சரி ப்ரோ, ஓவராலாக என்ன சொல்றீங்க? இப்போ நான் இதில் ஜாயின் பண்ணலாமா வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். பட் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், உங்களுக்கு இந்த ஃபீல்ட் பிடிச்சிருக்கணும், உங்களுக்கு இந்த ஃபீல்டை பற்றி ஒரு நல்ல பேசிக் நாலேஜ் வேணும். அதே மாதிரி உங்கள் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். இல்லை நீங்கள் எனக்கு ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப வந்து ஆவரேஜாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து எனக்கு இந்த ஃபீல்டில் அரியர் வச்சு எதுவுமே தெரியாமல் நின்று அதுக்கப்புறம் வந்து ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன ஃபீல்டில் பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டில் போய் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகினீங்கன்னா அது இன்னுமே பெட்டர் ஆகும். உங்கள் ஜேர்னி ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னா, வேறு ஏதாவது வந்து நான் கவர் பண்ணணும் டாபிக்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடலாம்.